ஹாய் அப்ரசட்டீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவோட கோல் எல்எல்எம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத டீப் டைவ் பண்ண போகிறோம். சாட் ஜிபிடி மாதிரி இருக்கிற எல்எல்எம்ஸ் கன்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜெமினை, லாமா, நீங்கள் என்ன எல்எல்எம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது பார்க்குறதுக்கு மேஜிக்கலாக இருக்கும். நீங்கள் ஹாய் அப்படின்னு அமிச்சிங்க அப்படின்னா அது ஹாய் அப்படின்னு திரும்பி அனுப்புறது உங்களுக்கு மேஜிக்கலாக இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஃபில்டர்டு டெக்ஸ்ட் அண்ட் அது எந்த மாதிரி பண்ணி கம்பெனிஸ் எல்லாருமே வந்து எல்எல்எம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது கர்ஸ்ட் டைவ் ஏஐ பற்றி டீப் டைவ் பண்ணுவோம். ஏஐ பற்றி மட்டும் இல்லை, எனி டெக்னிக்கல் கான்செப்ட் நம்ம டீப் டைவ் பண்ணுவோம். போக போக நானும் கூட கற்றுப்பேன். டிஸ்க்ளைமர், நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, நானும் லேர்னர் தான். நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ நான் தப்பாக சொல்கிறேன் இல்லை ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்கன்னா நான் அதை கமெண்ட்டில் போட்டுருவேன். ஆர் அந்த ஸ்னிப்பெட்டை வந்து நான் என்னோடய வீடியோலேருந்து எடிட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ வாங்க, இன்றைக்கி எபிசோடில் நம்ம ப்ரீ ட்ரைனிங் டேட்டா அண்ட் கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து டோக்கனைசேஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நியூரல் நெட்வொர்க்கோட பேசிக் இன்டர்னல்ஸ் எப்படி வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க எல்எல்எம்ஸை அப்படின்னும் பார்க்க போகிறோம். அண்ட் இன்ஃபரன்ஸ் அண்ட் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது ஒரு எக்ஸாம்பிள் லாமா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சும் நம்ம பார்க்க போகிறோம், ஒரு பேஸ் மாடல் வச்சு. இப்போ நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா இட் இஸ் ஓகே. இந்த டீப் டைவ் அப்படிங்கிறது ஒன்னொன்னுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ உங்களுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்னன்னு தெரியணுன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருங்க, சின்ன வயசில் வந்து நமக்கு இந்த ஜிகே டெஸ்ட்டு இல்லை மேக்ஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2, 6 அண்ட் 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்பர் 2. இது வந்து 2 × 2 + 2. இது வந்து 2 × 3 + 2. ஸோ 6 + 2 8. ஸோ இங்கே fill in the blanks அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம இதை இந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது 2 × 4 + 2. ஸோ 8 + 2, இங்கே ஆன்சர் 10. இது நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்த உடனே பேட்டர்ன் கண்டுபிடிச்சி பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு 2, 6, 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு மேபி 10 தான் வரும் அப்படின்னு. இது வந்து டிஃப்ரெண்ட் தீம்ஸில் வேர்ட்ஸில் கூட பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் பனானா அப்படின்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எது வந்து ஃப்ரூட்டோ அதை கிளிக் பண்ணணும். இந்த 3 வெஜிடபிளாக இருக்கும், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனோ அதை தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் பண்ணுது. நீங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எபிசோடை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீ ட்ரைனிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ ட்ரைனிங் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் வியூனா ஒரு ஹோல் வியூ இந்த எப்படி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நான் சொன்ன மாதிரி பேசிக்லி இட் ஒர்க்ஸ் ஆன் ப்ராபபிலிட்டிஸ். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு லைக் நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கொடுக்குறது தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உங்களோட ஓன் மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டூ இட் இன் 2 ஸ்டேஜஸ். இருங்க, ரெட்டில் போட்டுறேன், நான் ஆல்ரெடி பிளாக்ல எழுதியிருக்கேன். யூ கேன் டூ இட் இன் 2 ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், டவுன்லோட் இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்டர்நெட் மொத்த 1970s கிரியேட் ஆகிருக்கும் இன்டர்நெட். ஸோ க்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. க்ராலர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் விக்கிபீடியா எனி விக்கிபீடியா பேஜ் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நான் எதுக்கு வந்து போனீங்க அப்படின்னாலாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்களை காட்டலாமே. இது கர்ஸ் டைவ். இந்த வீடியோ ஸ்லோவாக தான் போகும், எனி வீடியோ ஸ்லோவாக தான் போகும். ஸோ இப்போ விக்கிபீடியாக்குள்ளே போயிட்டு நிசா சரிப்போ இதுக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ நிசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்டிக்கிளில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து நிம்பாரி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு கீப் கிளிக்கிங் த ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ நிம்பாரி லாங்குவேஜ்
நெக்ஸ்ட்டு நிசா லாங்குவேஜ், அடுத்து திரும்ப நிம்பாரி லாங்குவேஜ்க்கே கூட்டு வருது. திரும்ப சரி நம்ம செகண்ட் இது போனோம் அப்படின்னா நீக்கோ நிம்பானி வருது. அதுக்கப்புறம் போனால் அடமாவா லாங்குவேஜஸ். லைக் இப்படி ஒன்று ஒன்றா நான் உள்ளே கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கேன்ல. ஒரு க்ராலர் ஒரு வெப்பேஜ்லேயும் அதே விஷயங்கள் தான் பண்ணும். ஒரு க்ராலரோட வேலை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற நான் வந்து ஃபஸ்ட் லிங்க் செகண்ட் லிங்க் மட்டும் பண்ணேன். அதில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுக்குள்ளேயும் அந்த க்ராலர் உள்ளே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் க்ராலர் பண்ணுற வேலை. ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கூகுள் ஒரு சர்ச் இன்ஜினாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் அது மொத்த இன்டர்நெட்டுக்குமே ஒரு இண்டெக்ஸாக வேலை பார்க்குது. இட் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி இன்டர்நெட். அதனால தான் அந்த இண்டெக்ஸ் இருக்கனால தான் அந்த இண்டெக்ஸில் மேலே ரேங்க் பண்ணணும்னு எஸ்இஓலாம் பண்ணுறாங்க. நான் சொன்னது எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கிற இப்போது அந்த இண்டெக்ஸ்க்கு வந்து நீங்கள் இருக்கிறது தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு எஸ்இஓ பண்ணி அந்த இண்டெக்ஸில் வந்து லிஸ்ட் ஆவீங்க. ஸோ அந்த க்ராலர் அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா வெப்சைட்ஸ்குள்ளேயும் போயிட்டு அதுக்கு என்ன வேணுமோ அது எவ்ரி க்ராலர் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ். ஒன்னொன்னும் ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்டிருக்கும். ஒன்னொன்னும் ஒரு விஷயம் பண்ணும். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு பண்ணுற க்ராலர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பேசிக்லி அந்த வெப்சைட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி அது வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சுக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டவுன்லோட் தி இன்டர்நெட். இப்போ நான் சொன்ன மாதிரி க்ராலர்ஸ் யூஸ் பண்ணி டவுன்லோட் தி இன்டர்நெட் அண்ட் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கலெக்ஷன் ஆஃப் தீஸ் டேட்டா ஃப்ரம் தி இன்டர்நெட் இட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா செட். டேட்டா செட் அப்படிங்கிறது அ லார்ஜ் பூல் ஆர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. லார்ஜ் பூல் ஆர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஜாடி எடுத்துகிட்டு இன்டர்நெட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ எல்லாத்தையும் உள்ளே போட்டிங்கன்னா அந்த ஜாடி தான் டேட்டா செட். ஸோ நெக்ஸ்ட் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்ட் 1 ஆஃப் த வீடியோ தான். ஸோ நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் ஏன் இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு தெரியும். பட் ட்ரஸ்ட் மீ இதுதான் ஸ்டெப்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ஜிபியூஸ். ஏன் ஜிபியூஸ் வந்து வேணும் அப்படின்னா எல்எல்எம்ஸ் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற இந்த சீக்வென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சீக்வென்ஸ் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா you need matrix multiplication. Very simple matrix multiplication. There is some statistics that goes on. Weights, division, addition அந்த மாதிரி இருக்கும். சம் எக்ஸ்பொனன்சியேஷன் உள்ளே இருந்தால் எக்ஸ்பொனன்ட்னா இ பவர் அப்படின்னு இருக்கலாம். அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க என்ன நியூரல் நெட் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது. நியூரல் நெட்னாலும் என்னன்னு நான் சொல்லுவேன் கொஞ்ச நேரத்தில். ஸோ இந்த ஜிபியூஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப நல்லா பண்ணும். அதனால தான் வந்து இப்போது இந்த ஜிபியூ வந்து ட்ரெயின் பண்ணுறது ரெண்டாவது ஸ்டெப்பே கெட் ஜிபியூ தான். என்விடியாங்கிற கம்பெனி இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக வளர்ந்ததுக்கான ரீசன் இஸ் பிகாஸ் த செகண்ட் ஸ்டெப் இன் ட்ரைனிங் அண்ட் எல்எல்எம் இஸ் கெட்டிங் அ குட் ஜிபியூ. இதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கும் இருக்குது, ஃபைன் டியூன் ஸ்டெப்புக்கும் இருக்குது. நான் ஒரு லைனாக போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைச்ச டெக்ஸ்ட் இன்டர்நெட்லேருந்து கிடைச்ச டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நமக்கு தேவை இருக்கிறது தேவையில்லாத, அதாவது ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி நமக்கு வேண்டியதுங்கிற மாதிரி தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம். அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி இப்போது நீங்கள் வந்து ஒரு 100 ஃபைல்ஸ் அனுப்பணும், இமெயில் அனுப்பணும் அப்படின்னா அந்த 100 ஃபைல்ஸை நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்பணும் அப்படின்னா அந்த 100 ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு ஒரு ஜிப் ஃபைலாவோ இல்லை ஒரு டார் ஃபைலாவோ இல்லைன்னா ஒரு 7Z அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அதுவாவோ இது பண்ணணும். ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அது மொத்த ஃபைல்ஸையும் கம்ப்ரெஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷனுக்கு ஈஸியாக வந்து பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த என்னென்னா நீங்கள் அக்டோபர் மாதங்கிறனால நீங்கள் வேறு எதெல்லாம் நினச்சிக்கூடாது. என்னென்ன அப்படிங்கிறது இங்கே வந்து நியூரல் நெட். ஸோ அவங்க அந்த டெக்ஸ்ட்டை மொத்தத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி அவங்க ஒரு நியூரல் நெட்வொர்க்குள்ளே போடுவாங்க. நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கிறது. ஆனால் ஐ வுட் சே இட் இஸ் நாட் தி எக்ஸாக்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் பிரெயின். அதாவது நம்ம பிரெயின்குள்ளே நியூரான்ஸ் இருக்குது. அந்த நியூரான்ஸ் வந்து ஃபயர் ஆகிறத வச்சு தான் நமக்கு நினைவுகள், மெமரிஸ், நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் திங்ஸை எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் நம்ம பிரெயின்ஸோட இருக்கிற நியூரான்ஸ் வந்து பயாலாஜிக்கல். இது வந்து கம்ப்யூட்டேஷனல் நியூரல் நெட்ஸ். கம்ப்யூட்டேஷனல்னால் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா இந்த நியூரல் நெட்ஸுக்கு 2 ஸ்டேட் தான், 0, 1. 0னா ஆஃபு, 1னா ஆன். இது 2 ஸ்டேட்ஸ் வச்சு பண்ணது. ஸோ
இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நியூரான்ஸ் எப்படி வேலை செய்தோ அந்த மாதிரி வேலை செய்யாது. நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. பட் இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர் பயாலஜிக்கல் நியூரான் வச்சுக்கோங்க. அதை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி காப்பி அடித்து பண்ண மாதிரி இருக்கும். அது கம்ப்யூட்டேஷ்னலி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நியூரல் நெட்வொர்க்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இதெல்லாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா மேசிவ் டேட்டா சென்டர்ஸ் வேணும், மேசிவ் ஜிபியூஸ் வேணும், பயங்கரமான கம்ப்யூட்டேஷனல் பவர்ஸ் வேணும், பேசிக்லி மெமரி. ஸோ அது எல்லாம் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் மொத்தத்தையும் வந்து ரெண்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணணும். பேனா சும்மா பேலாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு $2 மில்லியன் ஆகும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பேஸ் மாடல் க்ரியேட் பண்ணுறது. பேஸ் மாடல்னால் என்ன அப்படிங்கிறது இப்போது கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ $2 மில்லியன் கிட்ட நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 12 நாள் கிட்ட வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 12லேருந்து 20 நாள் கிட்ட வெயிட் பண்ணணும். 24/7 அது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரைனிங். ஸோ $2 மில்லியன் அப்படின்னா க்ளோஸ் டு 1 மில்லியனாலே கோடி. இதெல்லாம் பல கோடி. அதனால தான் இது வந்து இவ்வளோ ஜாஸ்தி காஸ்ட் ஆகுது. அப்படிங்கிறனால தான் அதை பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய பெரிய டெக் கம்பெனிஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களால தான் அந்த பட்ஜெட்டை ஒதுக்கி டேட்டா சென்டர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டெக் ஜெயின்ஸ் நீங்கள் கூகுள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு க்ளவுட் இருக்குது, தே ஹேவ் டேட்டா சென்டர்ஸ். வேறு யார்? மெட்டா ஃபேஸ்புக் மெட்டா ரெண்டும் ஒன்று தான். மெட்டாக்கு வந்து ஆல்ரெடி தே ஹேவ் தேர் ஓன் டேட்டா சென்டர்ஸ். அவங்க அதை வந்து அப்படியே வந்து இந்த ட்ரைனிங்க்கு வந்து தே கேன் யூஸ். அண்ட் ட்விட்டருக்குன்னு சொல்லிட்டு சில டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. மஸ்க் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து அதுலேயும் டேட்டா சென்டர் போட்டு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஓப்பன் ஏஐயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஓப்பன் ஏஐ மைக்ரோசாஃப்ட் கூட டைப் பண்ணுறது, கூகுளோட டைப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பேசிக்லி இந்த கம்ப்யூட்டேஷனல் பவருக்காக தான். ஆனால் அவங்க பண்ணுறது இந்த ப்ரீ ட்ரைனிங் ஸ்டேஜுக்காக கிடையாது, ஃபைன் டியூனிங் ஸ்டேஜுக்காக அவங்க டைப் பண்ணுறாங்க. ஃபைன் டியூனிங்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது எல்லாம் பண்ணி 12லேருந்து 20 நாள் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பேஸ் மாடல் அப்படின்னு ஒரு பழம் கிடைக்கும். இந்த பேஸ் மாடல் அப்படிங்கிறது அது என்ன டாக்குமெண்ட்டில் ட்ரெயின் ஆயிருக்கோ, அதாவது மொத்த இன்டர்நெட்டையும் வச்சு அந்த பேஸ் மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அது எந்த டாக்குமெண்ட்டில் ட்ரெயின் ஆயிருக்கோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே மக்கடிச்சு வாமிட் பண்ணும். பேஸ் மாடல் அவ்வளவு தான் பண்ணும். அதுக்கு மேலே அதால் அந்த டாக்குமெண்ட்டுக்கு வெளில பண்ண முடியாது. அந்த டாக்குமெண்ட்டுக்கு வெளியில் இருக்கிற நீங்கள் எதையாச்சும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா டைமும் ஒரு கிளாஸில் ஒருத்தன் இருப்பான். நம்ம ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு எதாவது அடிச்சு விடுவான். இந்த பேஸ் மாடல் வந்து அவனை மாதிரி தான், அவளை மாதிரி தான். ஜெண்டர் பயஸ் எதுக்கு நமக்கு? நான் பையங்கிறனால நான் அவன் சொல்லுவேன், கேன்சல் பண்ணி விட்றாதீங்க. பேஸ் மாடல் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி தான். அதுக்கு பேர் தான் ட்ரீமிங் ஆர் ஹாலுசினேஷன். ஸோ ட்ரீமிங், ஹலுசினேஷன், ட்ரீமிங் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ட்ரீமிங் அப்படின்னா இது வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸால் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை. இப்போ ஒரு அமேசான் ப்ராடக்ட் பேஜ் எடுத்துக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் புக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ISBN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ISBN 10, ISBN 13 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்கும். ஸோ நம்ம ISBN 13 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 13 டிஜிட் நம்பர். இங்கே இது ஒரு ISBN, அந்த ISBNே இருக்காது அது ட்ரைனிங் டேட்டா செட்டில். ஆனால் அதுவே ஒரு 13 டிஜிட் நம்பரை இங்கே வந்து கொடுத்துரும். இதுக்கு பேர் தான் ட்ரீமிங். அது அவ்வளோ புக்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரெயின் ஆனதில் அதுக்கு ISBN அப்படின்னா இப்படி தான் வரும் அப்படின்னு அதுவே அடிச்சு விடுதில்ல, அதுக்கு பேர் ட்ரீமிங். அண்ட் இட் இஸ் அ டைப் ஆஃப் ஹலுசினேஷன். ஸோ ஹலுசினேஷனுங்கிறது என்டையர் இல்லாத ஒன்றத்தை இது பண்ணுறது. ட்ரீமிங்கிறது நீங்கள் மேலாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இட் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரக்சரலி ஒரிஜினலுக்கு சிமிலராக இருக்கும். உள்ளே நோண்டி உரிக்க ஒன்றும் எங்காய மாதிரி ஒன்றுமே இருக்காது அதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரீ ட்ரைனிங். இந்த ப்ரீ ட்ரைனிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் மாடல் வந்துடும். ஸோ இந்த ChatGPT 2, லாமா பேஸ் மாடல், நீங்கள் பேஸ் மாடல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து கஸ்டமர்ஸுக்கு வெளியே விட மாட்டாங்க. அது கம்பெனிஸ்க்கு மட்டும்தான். அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் அந்த பேஸ் மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேஸ் மாடல் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். எதுக்கு அப்புறம் சொல்கிறது, இப்பயே சொல்கிறேன். hyperbolic.com, ஹைப்பர்பாலிக்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி கிரெடிட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு நீங்கள் அதில் பேஸ் மாடல்ஸ் நிறைய லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேசிக்லி ஒரு அக்ரிகேட்டர்.
ஸோ நீங்கள் அந்த ஹைப்பர்பாலிக்கில் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனி அதர் அக்ரிகேட்டர்ஸ், ஓப்பன் ரவுட்டர் இஸ் அன் அக்ரிகேட்டர். வேறு எதுவும் எனக்கு இப்போ இந்த கரெக்டாக ஞாபகம் இல்லை டக்குன்னு. ஓப்பன் ரவுட்டர், ஹைப்பர்பாலிக் ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா ஹைப்பர்பாலிக், ஆர் நீங்கள் அந்த ப்ரைவசி ஆர் அந்த சைனா என்ன பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா யூ கேன் கீப் யூசிங் ஓப்பன் ரவுட்டர். ஓப்பன் ரவுட்டர் பேசிக்லி க்ளவுடோட ஏபிஐஸ் யூஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபைன் டியூனிங். ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது இந்த பேஸ் மாடல் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. இந்த பேஸ் மாடலால் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு நீங்கள் கேட்குற பதிலை அதால் கொடுக்க முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் ஏதாச்சும் ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஸ் மாடல் ChatGPT-4 ChatGPT-2 வச்சுக்கோங்களேன், 2019 ட்ரெயின் ஆச்சு. அதுக்கிட்ட போயிட்டு நான் 2024 இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது நம்ம தோஸ்தம் பேரை சொல்லாது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த ட்ரைனிங் டேட்டா கிடையாது. அண்ட் அது ஐ டோன்ட் நோ, ஐ வில் செக் அப்படின்னு டூல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பேசிக்கலி வெப்பில் போய் சர்ச் பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கறது. அது வந்து பேஸ் மாடலால் பண்ண முடியாது. ஆமாம், பண்ண முடியாது. அதனால் அதை ஹலுசினேட் பண்ணிவிட்டு அதுவே ஒரு கெஸ் அடிச்சு விட்டு அதுவே சொல்லிடும் சம்மந்தமே இல்லாமல். ஸோ அது வந்து பேஸ் மாடல். ஸோ அதுக்கு வந்து லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுவாங்க. இந்த லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பேஸ் மாடல் ட்ரெயின் பண்ணி பெரிய பெரிய கம்பெனி கொடுத்துருவாங்க. இது இங்கே நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த கோட்டுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா கோடியாக செலவாகும் இந்தியன் ருப்பியில். நீங்கள் வெளிநாட்டு கரன்சியில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலும் கோடியாக தான் செலவாக போகுது. இது ஆனால் இந்த ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது யார் வேணால் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்குன்னு தேவையான ஒரு ஏஐ எதுக்கு வேணால் பண்ணலாம். கொஞ்சம் காசு செலவாகும். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டூ இட். ஸோ இந்த லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கிறது யூஸ்வலாக அந்த கம்பெனிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஏஐக்கு ChatGPT-4 இருந்தது. ChatGPT 4.5 வேணும் அப்படின்னா அந்த 4.5க்கான லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ஓப்பன் ஏஐ கம்பெனியே தான் கொடுப்பாங்க. லாமா 3.1 இருந்துச்சு. இப்போ லாமா 3. மறந்து போயிட்டேன். இப்போ புதுசாக ரொம்ப ரீசெண்டாக ஒரு லாமா மாடல் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப அண்டர்வெல்மிங்காக ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து மெட்டாவே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜெமினை 2.5க்கு வந்து ஜெமினைலேருந்து அவங்க ஜெமினை 2.5லேருந்து 3க்கு போனோம் அப்படின்னா கூகுளே வந்து அதுக்கு லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அண்ட் இப்போ உங்களுக்கு எனக்கே என்னோட ஏஐ வேணும் அப்படின்னா நானே உட்காந்து என்னோட லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே எழுதுவேன். லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த பேஸ் மாடலுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், நான் கேட்குற கொஷனுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் எதுன்னு அதால் சொல்ல முடியாது. ஸோ இந்த லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசிக்கலி அந்த ஒரு ஹியூமன் உக்காந்து அந்த பேஸ் மாடலுக்கு நான் இந்த கேள்வி கேட்டால் நீ இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி he will sit and label a text document. பேசிக்கலி அது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆன்சரை கொடுக்கணும், இதுக்கு பயஸ் இருக்கக்கூடாது, ரேஷியல் ப்ரெஜுடிஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கார்ட்ரெயில்ஸ் மாதிரி இந்த ஹியூமன் லேயர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகக்கூடாது, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதான் லைக் இந்த லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து அந்த ஹை குவாலிட்டி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் வந்து அந்த ஹியூமன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க பேசிக்கலி இது பண்ணுவாங்க. ஸ்கேல் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கா, WANG, அவரோட பேர் வாங்கன்னு நினைக்கிறேன், கோஃபவுண்டர். அவர் வந்து ஃபேஸ்புக் வந்து $15 பில்லியன் அது கொடுத்து ஏதோ அக்வயர் பண்ணாங்க மொத்தத்தையும். அண்ட் ஹீ பிகேம் த ஹெட் ஆஃப் சீஃப் ஆஃப் ஏஐயா, he became a chief of AI in Meta. ஃபேர் கிடையாது. I think they have TBD Labs. Yes, he is the head of TBD Labs. ஸோ அவன் வந்து he basically does this. ஸோ இது எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி பண்ணிட்டாங்க. அவன் கம்பெனி இதை மட்டும்தான் பண்ணுது. இதுவும் கிடையாது. இதை மட்டும்தான் பண்ணுது அவனோட கம்பெனி. அந்த ஸ்கேலையை வந்து அவங்க எல்லாரும் வாங்கினதுக்கு, மெட்டா வாங்கினதுக்கு ரீசன் அதுதான். அண்ட் டேட்டா லேபிளிங்கிறது ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுக்கு ரீசனும் இதுதான். ஸோ ஃபைன் டியூன்னா பேசிக்லி பேஸ் மாடல் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து எப்படி நம்ம ஜிபியூவில் போட்டு நம்ம பேஸ் மாடலை க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம திரும்ப அந்த நியூரல் நெட்வொர்க்கை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்.
அண்ட் இது வந்து நான் 12லேருந்து 20 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து அவ்வளோ நாள்லாம் கிடையாது. இது வந்து 1 டே தான். ஸோ இது 1 டே ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரெண்டாவதாக வந்து ஒரு மாடல் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் அசிஸ்டன்ட் மாடல். இந்த அசிஸ்டன்ட் மாடல்ஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஆன்சர்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்கை ஏன் ஈவினிங்கில் ரெட்டாக இருக்குது அப்படின்னு பேஸ் மாடல்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து த ஸ்கை இஸ் ஸோ ரெட் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்டிக்கிளில் இருக்குன்னா அந்த ஆர்டிக்கிளை அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணும். ஆனால் இந்த அசிஸ்டன்ட் மாடல் ஸ்கை ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து சன் செட் ஆகும்போது ரெட்டுக்கு தான் வந்து அந்த ஒயிட் லைட்டுக்கு வந்து 7 ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அதில் ரெட்டுக்கு தான் ஹையஸ்ட் வேவ்லென்த்தோ லோவஸ்ட் வேவ்லென்த்தோ நான் அதெல்லாம் மறந்து போயிட்டேன். ஸோ பேசிக்லி ரேலே ஸ்கேட்டரிங்னால ஸ்கை ப்ளூவாக இருக்குது. ரெட்டாக இருக்கிறதுக்கு ரீசனும் அதுதான், வேவ் லென்த் டிஃப்ரென்ஸ்னால வரும். ஸோ இது வந்து அந்த கரெக்டான ஆன்சர் என்னவோ இப்போ நான் சொன்னதை அது அப்படியே கொடுக்கும். நானே கரெக்டான ஆன்சர் கொடுக்கல. ஏன்னா அது நான் தான் சொன்னல, அன்ஹிஞ்சா, அன்ப்ரிப்பேர்டாக, அன்எடிட்டடாக, அன்ஸ்கிரிப்டடாக போகிறது. இது டாக்கிங் பாயிண்ட்ஸ் கூட கிடையாது ரொம்ப. ஸோ இதை தான் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் போய் மாடல்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடல்ஸ் எல்லாமே இந்த ஃபைன் டியூன் பண்ணப்பட்ட இந்த லேபிள்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதை வச்சு ட்ரெயின் பண்ணப்பட்ட அசிஸ்டன்ட் மாடல்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடல்ஸ் வந்து நீங்கள் போய் ஏதாவது கேட்டீங்க, அவன் சிட்டி டிவியை போடு அப்படின்னா அப்படியே போய் டமால்னு போட்டோம்ல, அந்த மாதிரி இது போடுன்னா போட்டுரும். அதனால் போடுன்னா போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈவால்ஸ் அண்ட் கார்ட் ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் டாபிக் ஒன்று இருக்குது. அது நான் இதுதான் பார்ட் 1. பார்ட் 1லேயே எல்லாத்தையும் எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. அது வரும்போது நான் சொல்கிறேன். பேசிக்லி ஈவால்ஸ்னால் எவால்யூவேஷன். அது ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் சாட் ஜிபிடியில் தம்ஸ் அப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த தம்ஸ் அப் கொடுக்குறீங்க அப்படின்னா யூஆர் பேசிக்லி சேயிங் தி ஆன்சர், அந்த சாட் ஜிபிடி கொடுக்குற ஆன்சர் வந்து குட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஈவால்ஸ் எல்லாம், அந்த எவால்யூவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரன் பண்ணி அது கரெக்டாக நம்ம டேஞ்சரஸான இது பதிலெலாம் கொடுக்கல அப்படி லைக் பேசிக்லி நீங்கள் போய் இப்போ சாட் ஜிபிடிட்ட போயிட்டு நான் எப்படி ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறது, இல்லை நான் எப்படி ஒரு நியூக்ளியர் பாம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லாது. அது வந்து இந்த ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த டிப்ளாய் பண்ணிவிட்டு அது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, என்ன மாதிரி இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுவீங்க. அண்ட் தென் யூ கோ டு ஸ்டெப் 1, யூ ரைட் லேபிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அகெயின் அண்ட் தென் யூ கோ ஆல் ஓவர் அகெயின். ஸோ இது நீங்கள் இப்போ இதில் வந்து ஒரு மாதம் ஒரு கதை இருக்குது. இந்த GPT-5 ரிலீஸ் ஆனப்போ GPT-5க்கு எம்பத்தியே கிடையாது. GPT-4 வந்து நான் வந்து பேசினா ஆசையாக பேசும். நீங்கள் இந்த லவ் டுடே படத்தில் நீங்கள் என்ன மேடம் பட்டுன்னு ஃபோனை வச்சிடுறீங்க, அவருக்கு கால் பண்ணால் ஆறுதலாக பேசுவாருன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி GPT-4 நல்லா ஆறுதலாக பேசியிருக்கு. ஆனால் அந்த ஆறுதலாக பேசுகிற அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அண்ட் GPT-4 பேஸ் மாடல் கிடையாது. இட் இஸ் அன் அசிஸ்டன்ட் மாடல். கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே அசிஸ்டன்ட் மாடல் தான். பேஸ் மாடல் நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் ஆர் ஓப்பன் வெயிட்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னாலும் என்னன்னு நான் சொல்கிறேன். அது வந்து இந்த பேஸ் மாடலோட ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர்ஸ் எல்லாமே அப்பட்டமாக யார் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளியில் விடுறது தான் அந்த ஓப்பன் சோர்ஸ். ஸோ அந்த மாதிரி விட்ட அந்த இதில் ட்ரெயின் ஆஃப் தாட்டே போயிடுச்சு. அந்த மாதிரி விட்ட இருக்கிற இவங்க வந்து அந்த GPT-5 வந்து படக்குன்னு கட் பண்ணிடுது, கேட்டால் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுது அப்படின்றாங்க. பட் பேசிக்லி இட் இஸ் பீயிங் சிக்கோஃபேண்டிக். சிக்கோஃபேண்டிக் அப்படின்னா ஆமாங்கய்யா 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 அப்படின்னு இருக்கிறது தான் சிக்கோஃபேண்டிக். நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஆமாங்கய்யா தான் சொல்லும், உங்களுக்கு சின்சக் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் சிக்கோஃபேன்சி. ஸோ நீங்கள் சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் பண்ணும்போதே டோன்ட் பி சிக்கோஃபேண்டிக் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே இட் இஸ் கோயிங் டு டிஸ்அக்ரி வித் யூ. ஸோ அது வந்து ஒரு பெரிய கடல். நம்ம அது போகிறப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம இன்னைக்கு பார்ட் 1ல் நம்ம இந்த ப்ரீ ட்ரைனிங் இது வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேஸ் மாடல் அப்டேன் பண்ணோன்னே ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு டவுன்லோட் தி இன்டர்நெட். ஸோ டவுன்லோட் தி இன்டர்நெட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ ஃபைன் வெப் அப்படிங்கிற இந்த ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நான் டவுன்லோட் பண்ணி நான் என்னோட ஓன் பேஸ் மாடலை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம் என்கிட்ட காசு இருந்தால்.
நீங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த டேட்டா செட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் இன்டர்நெட்டில் இந்த டெக்னாலஜி கான்செப்ட்ஸ் இருக்கும், கேமிங் இருக்கும், மியூசிக் இருக்கும், ஃபிலிம் பற்றி இருக்கும், தியாலஜினா கடவுள் தானே? ஐ திங்க் ஸோ. தியாலஜினா கடவுள்னு நினைக்கிறேன். பாலிட்டிக்ஸ் இருக்கும், டாக்ஸ் பற்றி இருக்குது, கலினரி இருக்குது, கிராஃப்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அம்ப்ரெல்லாஸில் இருக்கிற மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து இந்த ஸ்டேஜ் தான் வந்து ப்ரீ ட்ரைனிங் ஸ்டேஜ். அதுக்கு இந்த இன்டர்நெட் தான் வந்து ரா மெட்டீரியல். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற இந்த ஆர்டிக்கிள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். இந்த பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற மேசிவ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வெப் டெக்ஸ்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இது டைட்டில், ஓகேங்களா? இது கீழே வந்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வேண்டிய டெக்ஸ்ட். ஐயோ இதுவும் செலக்ட் ஆகுதே. சரி, ஓகே, இது சும்மா ஏதோ சோர்ஸ் மாதிரி இருக்குது, கமெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வெப் டெக்ஸ்ட்டுங்கிறது இதுதான். இது வெப் டெக்ஸ்ட் கிடையாது. ஆர் நான் வேற எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா இதுதான். ஓகே, இது டேட்டா செட். வேற எதுவும் ஒழுங்கான ஒரு இதில் இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் எடுத்து வைக்கல. ஓகே, இந்த வெப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான இந்த ஒரு பேராகிராஃப், ஆர் நமக்கு யூஸ்ஃபுல்லான இந்த ரெண்டாவது பேராகிராஃப், அதெல்லாம் மட்டும்தான் வெப் டெக்ஸ்ட். ஸோ மேஜர் எல்எல்எம் பில்டர்ஸ் வந்து ஓப்பன்ஏஐ, ஆந்த்ராபிக், கூகுள், மெட்டா எல்லாருமே இதே மாதிரி இன்டர்னலாக ஒரு ப்ராசஸ் வச்சு அவங்களே இன்டர்நெட்டை பற்றின ஒரு மொத்த ஓவர்வியூ வச்சிருக்கிற ஒரு டேட்டா செட்டை வந்து அவங்க எடுத்துட்டுருவாங்க. இப்போது இந்த டேட்டா செட் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும், டைவர்ஸாக இருக்கணும், அண்ட் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும். பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இல்லைன்னா சூ பண்ணுவாங்க. நியூயார்க் டைம்ஸ் யாரையோ சூ பண்ணாங்களே, ஓப்பன்ஏஐ சூ பண்ணாங்க, ரெட்டிட் பர்ப்ளெக்சிட்டியை சூ பண்ணாங்க, வேற எனக்கு இது ரெண்டு தான் ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் இதுதான் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் ஏன்னா பேசிக்லி காப்பிரைட்டட் கண்டென்ட்டை வந்து தே ஜஸ்ட் ஸ்க்ரேப்ட் அவுட் ஆஃப் ரெட்டிட் ஆர் ஸ்க்ரேப்ட் அவுட் ஆஃப் தி இன்டர்நெட், அண்ட் அது அவங்க மாடலில் அவைலபிளாக இருக்குது. அது நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேசிஸ் வச்சு ப்ரூவ் பண்ண முடியலங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ணலை. ஸோ நான் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, பட் சூ பண்ணாங்க, அது உண்மை. ஸோ இவங்க வந்து அந்த குவான்டிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஏன் வேணும் அப்படின்னா, ஈகோ சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஈகோ சேம்பர் அப்படின்னா என்னென்னா, இப்போது இது நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் ஃபாரினுக்கு போக ட்ரை பண்ணுறீங்கன்னா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈகோ சேம்பர் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கிறவங்க கூடயே சுற்றிட்டு இருந்தீங்க, ஆர் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும், சரி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு மார்க்கெட்டிங் ஏஜென்சி பற்றியே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு மேட்டர் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அது உங்கள் காதிலே உழாது, ஏன்னா யூ வில் பி இன் அன் ஈகோ சேம்பர். நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருந்துட்டு உங்களுக்கு சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியவே தெரியாது. அண்ட் பேசிக்லி ஈகோ சேம்பர் அப்படின்னா அந்த ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு சிக்கோஃபேண்டிக்காக இருக்கிறவங்க கூடயே சுற்றுறது. என் மைண்ட் செட்டுக்கிட்ட செட் ஆகுது, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு. பட் பேசிக்லி நீங்கள் வளரவே மாட்டீங்க. நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம், இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் மாஸ்டர், கெட்ட பேர், ஐ மீன் ப்ரொஃபானிட்டி கிடையாது, அந்த மென்டலி நீங்கள் வந்து கண்டினியூஸாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் யூ வில் நாட் க்ரோ ஆஸ் அ பர்சன். ஒரு ஈகோ சேம்பரில் இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஈகோ சேம்பரில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா 4 பேர்கிட்ட போகணும், 4 பேர்கிட்ட செருப்படி வாங்கணும், 4 விதமாக வந்து பேசுவாங்க, அது எல்லாத்தையும் கேட்டுக்கணும். அந்த டைவர்சிட்டி எல்எல்எம்ஸ்க்கும் வேணும் டேட்டா செட்டில். ஸோ இந்த ஃபைன் வெப் டேட்டா செட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 44 TB டிஸ்க் ஸ்பேஸ். நான் சொல்கிறது வெறும் டெக்ஸ்ட் ஃபைல். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்து நீங்கள் ஒரு பெரிய 40 பேஜ் பிடிஎஃப்பை வந்து தேவையான டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி உள்ளே போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கனாலே 4 KB தான் வரும். அது 4லேருந்து 10 KB வரும்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். இது வந்து 44 TB ஆஃப் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் 44 TB. ஸோ இதை வந்து அவங்க மொத்த இன்டர்நெட்டையும் எடுத்துகிட்டு ஒன்று இல்லைன்னா 2 டிரைவில் வந்து வச்சுப்பாங்க.
அண்ட் இது வந்து ரொம்ப ஹெவியாக ஃபில்டர்டான இன்டர்நெட் தான் அது. ஸோ இவங்க வந்து லைக் எனக்கு வந்து இன்டர்நெட் வேணும் அப்படின்னு கண்டதை எடுத்து அவங்க வந்து வச்சுக்க மாட்டாங்க. இதுலேயே வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து இது ஃபில்டர் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லாங்குவேஜ் பார்த்து இந்த கஸ்டம் ஃபில்டர்ஸ் அண்ட் இங்கே கோஃபர் ஃபில்டரிங் இருக்கு இல்லைங்களா, லைக் இங்கேருந்து இங்கே இதுக்குள்ளே வந்து அவங்க ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இந்த யூஆர்எல் ஃபில்டரிங்லேயே இந்த அடல்ட் வெப்சைட்ஸ் இல்லை ரேசிசம் நிறைய பேசுகிற வெப்சைட்ஸ், நிறைய தேவையில்லாத கண்டென்ட் இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வெப்சைட்ஸ்லேருந்து எந்த டேட்டாவும் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் தான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் பேஸ் மாடலே நீங்கள் அதுக்கு தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலொழிய. பட் அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் பப்ளிக்காக அதை ரிலீஸ் பண்ணிக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காமன் க்ரால். ஸோ நான் அந்த க்ராலர்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த க்ராலர்ஸ் வந்து போயிட்டு 2.7 பில்லியன் வெப்பேஜஸை வந்து க்ரால் பண்ணி 2024, இது வந்து 2007 இல்லை 2007 தான், 2007லேருந்து 2024 வரைக்கும் 2.4 பில்லியன் வெப்பேஜஸை க்ரால் பண்ணி அது வந்து நோட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த க்ராலர்ஸ் வந்து கண்டினியூஸாக அந்த வெப்பேஜ் கிட்ட போயிட்டு அது வந்து அந்த வெப்பேஜை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கும். ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது அப்படின்னா அது பேர் வேபேக் மெஷின்னு நினைக்கிறேன். வேபேக் மெஷின் அப்படின்ட்டு. இது வந்து சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். வேபேக் மெஷினில் போயிட்டு நான் amazon.com அப்படின்னு போட்டுட்டு என்ன இவ்வளோ நேரம் லோட் ஆகுது? ஓ 503 ஏன்பா? இன்டர்நெட் ஆர்கைவ்ஸ் போயிடுவோமா? வெரி குட். எனக்கு 2025 வேணாமே. ஸோ இது எடுத்துருக்குங்க இல்லைங்க, இதுதாங்க வந்து ஸ்னாப்ஷாட். ஸோ நான் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணேன்னா செத்துருச்சு. வந்துருச்சு. சரி, அது லோடாட்டும். ஸோ அது ஓகே. இது வந்து பேசிக்லி December 9 வந்து இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வேபேக் மெஷினில் ஐ கேன் கோ வேபேக், அதனால தான் அது பேர் வேபேக் மெஷினே. ஸோ நான் அதை வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா க்ரால் டைம் ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கேயாவது போவியா? சரி, இது வேலைக்கு ஆகலை. உங்களுக்கு நான் கட்டலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது வரமாட்டேங்குது. ஸோ இந்த வேபேக் மெஷின் வந்து இந்த மாதிரி க்ரால் பண்ணி நீங்கள் டைம் லைன் பார்த்தீங்களே அந்த மாதிரி டெய்லி போயிட்டு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோம். அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூஆர்எல் ஃபில்டரிங். யூஆர்எல் ஃபில்டரிங் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மேல்வேர் ஆர் ஸ்பேம் சைட்ஸு, மார்க்கெட்டிங் அஃபிலியேட்டிங் பேஜஸ்ஸு, ரேசிஸ்ட் ஆர் அடல்ட் வெப்சைட்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ லோ குவாலிட்டி அன்சேஃப் இர்ரிலவென்ட் டெக்ஸ்ட் சோர்ஸஸை எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா இது ஓகே சரிப்பா எலமெண்ட்ஸ் இங்கே போயிட்டு ஓகே இருங்க, நான் வந்து நான் போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே வெரி குட். இப்போ வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன் சென்ஸ் அப்படின்னு இருக்கீங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட் இருங்க, இது இன்னும் கொஞ்சம் பெருசு கூட ஆக்கிடலாம். அந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி HTML டாக்குமெண்ட்ஸ் நிறைய வச்சு தான் அவங்க வந்து HTML CSS வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன இதில் டைப் பண்ணுறீங்கனாலும் கடைசியாக அது ப்ரௌசரில் தெரியறது HTML CSS JavaScript இது மூணுத்தை வச்சு தான் அது இயங்கும். ஸோ அது வந்து இந்த HTML டாக்குமெண்ட்ஸை மொத்தத்தையும் வந்து க்ரால் பண்ணி அந்த HTML வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதில் வந்து வெப் ஃபார்மேட்டிங் எதுவுமே இல்லை, HTML இல்லாமல் சேவ் பண்ணி வச்சுக்கோம். வெப் ஃபார்மேட்டிங் எதுவுமே இல்லாமல் உங்கள் பேராகிராஃப்ஸ் அண்ட் சென்டென்சஸை வந்து நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா லாங்குவேஜ் ஃபில்டரிங் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து லாங்குவேஜ் பேசிஸில் அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு டேட்டா செட்லேயே காட்டலான்னு நினைக்கிறேன். URL டேட்டு ஃபைல் பாத் லாங்குவேஜ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருக்கு.
ஸோ இந்த லாங்குவேஜ் ஃபில்டரிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஃபில்டரிங்னா இவங்களுக்கு இங்கிலீஷ், உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் வேணும்னா தமிழ் பேஸ்டு வெப்சைட்ஸை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும், ஃப்ரெஞ்ச்னா ஃப்ரெஞ்ச் மட்டும். அண்ட் இதில் லாங்குவேஜ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டும் செட் பண்ணலாம். அதாவது ஒரு வெப்சைட்டில் நீ க்ரால் பண்ணுற அப்படின்னா அதில் 75 இந்த ஸ்கோர் வந்து 0.75க்கு மேலே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீ இதில் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.754 அப்படின்னா இது இருக்குது. நான் கீழே போய் பார்த்தேன் அப்படின்னா 0.75க்கு கம்மியாக எதுவுமே இருக்கவே இருக்காது. இதில் நிறைய டேட்டா செட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 25.9 பில்லியன் ரோஸ் இருக்குது. ஸோ மொத்தத்தையும் நான் காட்ட விரும்பல. நான் கீழே லிங்க்கில் போடுறேன், நீங்கள் இந்த டேட்டா செட்டை போய் பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு டிசைன் ட்ரேட் ஆஃபும் இருக்குது. இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த மோனோலிங்குவல் கார்பஸ் அப்படின்னா ஒரே ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ், இந்த கேஸில் இங்கிலீஷ் மட்டும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான இங்கிலீஷ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால தான் இருக்கிற எல்லா எல்எல்எம்ஸுமே இன்டர்நெட்டில் இங்கிலீஷ் ஜாஸ்திங்கிறனால தான் இங்கிலீஷில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இல்லை எனக்கு வந்து ப்ராடர் மிக்ஸ் வேணும், டைவர்சிட்டி எனக்கு கண்டென்ட்டில் மட்டும் இல்லை லாங்குவேஜ்லேயும் வேணும் அப்படின்னா ஸோ இந்த லாங்குவேஜ் ஃபில்டரிங்கில் நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜஸை வந்து இது பண்ணுவீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த லாங்குவேஜ் ஸ்கோர் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணலாம். அண்ட் டீடூப்ளிகேஷன் அண்ட் பிஐ ரிமூவல் இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒன்று தான். பேசிக்கலி ஃபில்டரிங், இது எல்லாமே ஃபில்டர்ஸ் தான். நமக்கு இந்த கஸ்டம் ஃபில்டர் அண்ட் பிஐ ரிமூவல் இதுதான் நமக்கு வேணும். டீடூப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து டூப்ளிகேட் கான்டென்ட் இருக்கும். நிறைய பேர் காப்பி அடிச்சு எழுதுவாங்க. அது லைக் இது வார்த்தை மாறாமல் காப்பி அடித்து எழுதுவாங்க. ஸோ அது எதுவுமே இல்லாமல் அதுதான் டீடூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த டூப்ளிகேஷன் மொத்தத்தையும் எடுத்துட்டு பிஐ ரிமூவல்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஆத்தர் யார், என்ன பண்ணுறாங்க, அண்ட் நீங்கள் சில பர்சனல் வெப்சைட்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போகிறீங்க, பிளாக் போஸ்ட்லலாம் போகிறீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து அவங்க கம்பெனியோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அவங்களோட பேர், ஃபுல் நேம் சொல்கிற ஒரிஜினல் ஃபுல் நேம் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. பிஏனா பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன், கரெக்ட். அட்ரஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு க்ளீனான டேட்டா செட். நான் இப்போ காட்டின மாதிரி வெறும் இங்கே நீங்கள் பார்க்குற அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு மட்டும்தான் அது இருக்கும். இது எல்லாத்தையுமே வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போது ஒரு குட்டி சப்செட் ஆஃப் த டேட்டா மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் 215 மில்லியன் ரோஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்து கன்கேட்டினேட் பண்ணி ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சுப்பாங்க. ஏன் ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்? நான் உங்களுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 2 திங்ஸ் வேணும். ஒன்று வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாடல் ஃபைல் வேணும். அந்த மாடல் ஃபைல் வந்து இட் கேன் பி சி ஃபைல் இல்லைன்னா model.py அப்படின்னு எது வேணா இருக்கலாம். இது வந்து மொத்தமாகவே ஒரு 500லேருந்து 1000 லைன்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே இது வந்து இந்த 2 ஃபைல் இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் அன் எல்எல்எம். இது வந்து இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கோங்க. இந்த மாடல் ஃபைல் வந்து அந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் ஃபைல் வந்து சொல்லும். இந்த பேராமீட்டர்ஸ் வந்து அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற நாப்ஸு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும். நான் என்னங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒன்று ட்ரெயின் பண்ணணும், நீங்கள் இந்த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இதோட குட்டி சப்செட் தான் காட்ட போகிறேன். இது அந்த மொத்த 25 பில்லியன் ரோஸ்க்கும் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு பேஸ் மாடல் கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க டோக்கனைஸ் பண்ணணும். ஸோ டோக்கனைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த டிட் யூ நோ யூ ஹாவ் 2 little yellow 9 volt battery sized adrenal glands, சம்திங் அபவுட் அட்ரினல் கிளான்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற அட்ரினல் கிளான்ஸ் பற்றி அண்ட் வாட் இட் இஸ் கோயிங் டு டூ. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு, இது ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்னா, இது மொத்தத்தையும் வந்து ஒரு பிட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அது UTF-8 என்கோடிங் சொல்லுவாங்க. என்கோடிங் அப்படின்னா நீங்கள் ஒன்றுத்தை வந்து சைஃபர் பண்ணுறீங்க.
என்கோடிங்கை வேறு எப்படி சொல்கிறது, யூஆர் கன்வெர்ட்டிங் சம்திங் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு தி அதர் ஃபார்ம். ஒரு உருவத்துலேருந்து இன்னொரு உருவத்துக்கு மாற்றுறீங்க, பட் அதுக்கு ஒரு கீ இருக்குது, அந்த கீ பேஸ் பண்ணி மாற்றணும். ஸோ UTF-8 என்கோடிங் அப்படிங்கிறது, UTF-8க்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சீசர் சைஃபர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். சீசர் சைஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லி ஏபிசிடி இருக்கு இல்லையா, இந்த டி இருக்குன்னா அதை ஏன்னு எழுதுவீங்க, ஈனா அதை பின்னு எழுதுவீங்க, எஃப்னா அதை சின்னு எழுதுவீங்க. ஸோ பேசிக்லி இந்த சீசர் சைஃபர் மாதிரி UTF-8 என்கோடிங் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது மொத்தத்தையும் வந்து பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். பிட்ஸ் அப்படின்னா நான் நியூரல் நெட்வொர்க்குக்கு சொன்னேன் இல்லையா, 0 or 1 2 தான் இருக்கும். ஸோ ஒரு அந்த அந்த பிட்ஸ் வந்து 8 பிட்ஸ் இருக்கும் அதில். இந்த 8 பிட்ஸுமே வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிட் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து அதோட பிட். இது வந்து ASCII UTF-8 என்கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது மொத்தத்தையும் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தத்தையுமே அது வந்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிட் வந்து ஃபர்ஸ்ட் UTF-8 இல்லையா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 இதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு பைட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பைட் வந்து 1024 பிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்லி இதோட இந்த ஃபஸ்ட்டு இதோட டிரான்ஸ்லேஷன் பைட்ஸில் வந்து 68, செகண்ட் இது 105, 100, 32, 121 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது மொத்தமாக இவங்க வந்து அந்த டெக்ஸ்ட்லேருந்து இப்போ நான் அந்த 68க்கு கன்வெர்ட் பண்ணல, அதுக்கு பேர் தான் டோக்கனைசேஷன். ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த நம்ம வந்து டேட்டா செட்லேருந்து இப்படி ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறோம். இந்த டெக்ஸ்ட்டை நான் UTF-8 என்கோட் பண்ணி, நம்ம ஏன் என்கோட் பண்ணணும் அப்படின்னா பெருசாக இருக்கும் ஃபைல்ஸு, அது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்ம மாற்றணுங்கிறனால UTF-8 என்கோடிங். அதை நம்ம இந்த மாதிரி பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதில் 0s and 1s மட்டும்தான் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ்க்கு 0s and 1s மட்டும் தான் புரியும். அந்த பிட்ஸை வந்து நம்ம இது பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பைட்ஸ் ஆர் டெசிமல் அப்படின்னா 1024 பிட்ஸை வந்து நீங்கள் 1 பைட்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் அதை டெசிமல் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது நமக்கு புரிகிற நம்பர். ஸோ இது வந்து 0லேருந்து 255 ஸோ 256 நம்பர்ஸ் இருக்கும். அதில் 256 தானா, 256 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ பேசிக்லி இந்த ஃபஸ்ட்டு இதோட கரஸ்பாண்டன்ஸ் வந்து இந்த 68, செகண்ட் இதோட 105, தேர்ட் 100 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது மொத்தத்தையும் ஸ்டிச் பண்ணி, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டா செட்டில் இந்த 1 2 3 4 5 6 மொத்தத்தையும் எடுத்து அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க வித் தீஸ் நம்பர்ஸ். அதுக்கு பேர் தான் டோக்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு டோக்கனைசேஷன் ஹாய் அப்ரசட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த CL100K பேஸ் தான் வந்து இந்த GPT 2.0. நான் இப்போ என்னென்ன பேஸ் மாடல்லாம் பேசுகிறேனோ இந்த பேஸ் மாடல் டோக்கனைசேஷன் இப்படி தான் நடக்கும். ஸோ நான் இப்போ ஹாய் அப்ரசட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு ஹாய் அப்படிங்கிறது 13,347. இப்போ நான் UTF-8 என்கோடிங் பண்ணியிருக்கேன். இந்த CL100K பேஸ் மாடலுக்கு தேவை அந்த பேஸ் என்கோடிங் வந்து அதுக்கு அந்த ஹாய்ங்கிறது அது வந்து பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 13,347 அண்ட் அப் அப்படிங்கிறது 1883. அதுக்கப்புறம் அர் அப்படிங்கிறது 277. ஆர் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஒன்று போடுறேன், ஹலோ வேர்ல்டு போடுவோம். நம்ம வந்து கம்ப்யூட்டர் இதுலேயே போயிடுவோம். ஹலோ வேர்ல்டு வந்து 2 டோக்கன்ஸ். ஸோ ஹலோ அப்படிங்கிறது 15,339, வேர்ல்டுங்கிறது 1917. அண்ட் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த டோக்கனைசரில் இந்த டோக்கனைசரில் நீங்கள் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஹலோவை நான் மாற்றிட்டேன் அப்படின்னா இது 9906 ஆகிடுச்சு, ஆனால் வேர்ல்டு அப்படியே தான் இருக்குது. இந்த 9906ன்னு இருக்கிறது நான் ஸ்மாலாக போட்டேன்னா 15,339 ஆகிடும். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் டோக்கனைஸ் பண்ணுது. இப்போ ChatGPTக்கும் இதே மாதிரி ஒரு டோக்கனைசர் இருக்குது.
ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் மொத்த டெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற 25 பில்லியன் ரோஸையும் நீங்கள் எடுத்து, நான் சொல்கிறது வந்து இது மொத்தத்தையும் இதில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து இந்த பேசிஸில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து அதில் நான் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன், அதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் நீங்கள் மொத்தத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஒரு டெக்ஸ்ட் வரும். இப்போது நியூரல் நெட்வொர்க்குக்கு நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் குட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் ரீசன்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக அந்த டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்யூட்டுக்கு ஜாஸ்தி செலவாகும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது பேர் பைட் பேர் என்கோடிங். பைட் பேர் என்கோடிங் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொன்னது இது ஒன்னொன்னும் ஒரு பைட் அப்படின்னு நான் சொன்னேன். பைட் பேர் என்கோடிங். ஸோ 2 பைட்ஸ் வந்து கண்டினியூஸாக எங்கே ரிப்பீட் ஆதோ அதை வந்து ஒன்றா சேர்த்து வி கிரியேட் ஆஸ் அ நியூ சிம்பிள். ஸோ இது 68ங்கிறது ஒரு சிம்பிள், 105ன்னு ஒரு சிம்பிள், 100ங்கிறது ஒரு சிம்பிள், 32 121 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. என்ன நவுற மாட்டேன். 32 121 இப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னா 32 வருது அகேன். ஆனால் பக்கத்தில் 121 இல்லை. இப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா 32 121 இங்கே இருக்குது, 32 121 இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. அண்ட் தென் திரும்ப போனோம்னா 32 121 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பைட் பேர் என்கோடிங்க்கு 32 121 அப்படின்னு இந்த காம்பினேஷன் இருக்கிறத மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஐ வில் கிரியேட் மை ஓன் சிம்பிள். ஸோ அந்த மொத்த இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 68 அப்படிங்கிறது ஒரு ஐடி மாதிரி. இந்த இருங்க அந்த இது பேர் டிட் யூ நோ யூ ஹாவ் அப்படிங்கிறதுக்கு இந்த 68ங்கிறது அந்த வெக்டருக்கான ஐடி. இப்போ 68னா அதுக்கு தெரியும் டிட் அப்படிங்கிறது அந்த சீக்வென்ஸில், 105னா யூ. ஸோ இது எல்லாமே ஐடிஸ் தான். நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து புரியல அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா என் மைண்டில் நான் அது ஒரு மாதிரி புகுத்தி வச்சுருக்கேன். அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ இதை வந்து இப்போ இந்த 32 121 இருக்க மாதிரியே 111 117 111 117 இன்னொரு 111 117 கண்டுபிடிச்சிட்டா சந்தோஷமாக அடுத்ததுக்கு போவேன். 111 117 வெரி குட். இந்த மாதிரி 111 117 வந்து இப்போ 32 121 பண்ண மாதிரி 111 117க்கு இன்னொரு புதுசாக ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 32 121 வந்து நான் வந்து 15,313 மாத்துறேன். இந்த 111 117 வந்து நான் 30,320 மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா அடிச்சு விட்டுருக்கேன் நான் நம்புறேன். இது பின்னாடி ஒன்றும் மேத்லாம் இல்லை. பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரிப்பீட் ஆகிறனால இந்த சீக்வன்ஸ் மொத்தமாக வந்து கம்மி ஆகிடும், குட்டி ஆகிடும். ஆனால் த நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ், அதாவது உங்களுக்கு தேவைப்படுற வொக்காபுலரி அது வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லாங்குவேஜில் அந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் சின்னதாயிடும், ஏன்னா உங்கள் வொக்காபுலரி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா யுபிக்விட்டஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நான் அதை முடிச்சிடலாம். ஸோ ஐ பேசிக்கலி ரீப்ளேஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் வித் ஒன் வேர்ட் யுபிக்விட்டஸ். அவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இத்தினூண்டாயிடுச்சு. அதை தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்பர்ஸ் வச்சு. வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது ரெண்டுத்துக்கும். அதுக்கு காம்ப்ளெக்ஸ் மேத்லாம் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே 80% ஆஃப் த பீப்புளுக்கு டோக்கனைசேஷன்னா என்னன்னு தெரியாதோ அது இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இது அவங்க பண்ணிட்டாங்கன்னா டிப்பிக்கலாக மாடர்ன் வொக்காபுலரினா நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் இந்த 32 121 ஒரு சிம்பிளாக மாற்றுவாங்கன்னு சொன்னல, அது வந்து 100K டோக்கன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐயோ எங்கே அந்த டோக்கனைசர் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா இருங்க இது போகிறோம். இது போட்டோன்னா 475 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக வந்து இது ஒன்றா நான் போக விரும்பலை. திரும்ப டிப்பிக்கலாக வந்து இது வந்து 100,000 டோக்கன்ஸ், 100,000 டோக்கன்ஸ்னால் 100,000 டோக்கன்ஸ் இருக்கும். GPT-4 வந்து 100,277 சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து இது ஒரு சிம்பிள், இது ஒரு சிம்பிள், இது ஒரு சிம்பிள், இது ஒரு சிம்பிள். ஸோ எவ்ரி ஐடி இஸ் அ சிம்பிள். நான் வந்து கடைசியாக நமக்கு கிடைக்கிற அந்த அவுட்புட், அந்த ஷார்ட் அண்ட் சென்டென்ஸ்ன்னு சொன்னல, அதில் கிடைக்கிற அவுட்புட் வந்து
1,277 சிம்பிள்ஸ் வந்து GPT-4 வந்து வச்சிருக்கோம். நான் சொல்கிற GPT-4 ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது 2022 2ஓ 3ஓ 2022 தான். எனக்கு 2022. ஸோ இந்த இந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்டீஜர் ஐடிஸ் ஆகிடும். இன்டீஜர் அப்படின்னா பேசிக்லி 2 நம்பர்ஸ். 45 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர், 65 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது ஹோல் நம்பர். ஸோ இந்த ஃபைன் வெப்ஸ் அப்படிங்கிறது இப்போ டோக்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த ஐடி ஒரு சிம்பிள் ஒரு டோக்கன். டோக்கனைசேஷனுங்கிறது ஒரு வேர்டை இந்த ஐடி ஆர் சிம்பிளுக்காக கன்வெர்ட் பண்ணுறது இஸ் டோக்கனைசேஷன். ஸோ இந்த ஃபைன் வெப் அப்படிங்கிற அந்த டேட்டா செட்டில் நீங்கள் மேலே நான் வந்து காட்டும்போது பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னது இதுதான். இந்த ஃபைன் வெப் டேட்டா செட்டில் there are 15 trillion tokens. ஸோ இந்த 44 TB disk space, இந்த 15 trillion tokensனா 15 trillion times. இப்போது நீங்கள் இந்த நம்பர் இங்கே பார்த்தீங்கல்ல, இது 1, இது 2, 3, 4, 5 அந்த மாதிரி 15 ட்ரில்லியன் இருக்குது ஒரே சீக்வன்ஸாக. நீங்கள் இது இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி, அதனால் கீழே போகுது. ஸோ நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா 68, 105 இது 110, இந்த 111 இங்கே வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரே லைன் தான், அது பாட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஃபைன் வெப்பில் 15 ட்ரில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கம்பெனியும் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து இப்போது நம்ம சொன்ன மாதிரி 15 ட்ரில்லியன், இது எஸ் மாதிரி இருக்குது, 15 ட்ரில்லியன் டோக்கன்ஸ் 15 ட்ரில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது. நான் எழுத மாட்டேன், ட்ரில்லியனே எழுத மாட்டேன் நான். 15 ட்ரில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிட் யூ நோக்கு வந்து நமக்கு கிடச்சது வந்து 68, 105, 100. ஸோ நம்ம இங்கே வந்து 68, 105, 100. ஸோ டிட் யூ நோ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நியூரல் நெட்வொர்க் இருக்குது. இதுதான் நான் சொல்லியிருப்பேன் பிளாக் பாக்ஸ், இது யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு. நான் வந்து என்னென்னு எழுதுறேன்னா நீங்கள் என்ன ரொம்ப கலாய்ப்பீங்க, அதனால் நான் வந்து நெட்டுன்னு எழுதுறேன், நியூரல் நெட். இது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ். ஸோ இந்த 68, 105, 100 அப்படிங்கிறது ட்ரைனிங் டேட்டா செட். ஸோ இதை வந்து நியூரல் நெட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே காம்ப்ளெக்ஸாக ஒரு மேத்தமெட்டிக்ஸாக நடக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சாப்டர்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்களோ அது எல்லா சாப்டரும் இந்த நியூரல் நெட்வொர்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கும். ப்ராபபிலிட்டினா த சான்ஸ் ஆஃப் இட் அக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி அது வரத்துக்கு ப்ராபபிலிட்டி, இப்போ காயினை டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும், அதோட ப்ராபபிலிட்டி 50%. நீங்கள் காயின் டாஸ் பண்ணுறீங்கன்னா 50% ஆஃப் த டைம் உங்களுக்கு ஹெட்ஸ் வரலாம், 50% ஆஃப் த டைம் உங்களுக்கு டெய்ல்ஸ் வரலாம். அந்த மாதிரி நான் சாட் ஜிபிடிக்கு வந்து GPT-4க்கு வந்து நான் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து சொல்லியிருந்தேன். கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து 100,277 சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 100,277 சிம்பிள்ஸுக்கும் இது வந்து ப்ராபபிலிட்டி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும். பொறுமையாக உட்காந்து இந்த நியூரல் நெட்டோட வேலையே அதுதான். இப்போது 68, 105, 100 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சீக்வென்ஸில் 120 இருக்கலாம், அதுக்கப்புறம் 140 இருக்கலாம், அதுக்கப்புறம் 178 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற 100,277 சிம்பிள்ஸும், சிம்பிள்ஸ்னால் இது ஒரு சிம்பிள், இது ஒரு சிம்பிள், இது ஒரு சிம்பிள், இது எல்லாத்துக்கும் உட்காந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு வேர்டு அசைன் ஆயிருக்கும், இதுக்கு ஒரு வேர்டு அசைன் ஆயிருக்கும், இதுக்கு ஒரு வேர்டு அசைன் ஆயிருக்கும். நமக்கு இருக்கிற வேர்டு என்ன, நமக்கு வந்து அடுத்து 32 வரணும். 32, 121. ஸோ நம்ம வந்து 32, 121 வந்து 15,000 சம்திங் சொன்னோம் இல்லையா? ஸோ அது ஒரு சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். 329 இது வந்து 32 and 121 இது ரெண்டுத்தையும் வந்து கலந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 15,329 அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த 32, 121 அப்படிங்கிறது டிட் யூ நோ யூ அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சர். ஸோ இது வந்து யூ, இது வந்து வாட்டு, இது வந்து ஒய், இது வந்து ஹவுன்னு வச்சுக்கோங்க. சும்மா
சும்மா இஷ்டத்துக்கு. ஸோ இது வரோம் அப்படின்னா இந்த ஹவுக்கு வந்து 0.5%, இதுக்கு வந்து 0.4%, இதுக்கு வந்து இருங்க, இதுக்கு வந்து 20.4ன்னு போடுவோம், 10.5 போடுவோம், இதுக்கு வந்து 5% அப்படின்னு போடுவோம், யூக்கு வந்து 4% அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலி 10.5லாம் இருக்காது, சரி 1.5 வச்சுக்குவோம். 1.5, 2.4 அண்ட் 5% இருக்குது அப்படின்னா இப்போ டிட் யூ நோ வாட் அப்படிங்கிறது தான் இந்த நியூரல் நெட்டோட ஆன்சர். இப்போதைக்கு இந்த நியூரல் நெட்டோட ஆன்சர் வாட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் இதில் தெரிகிற ப்ராபபிலிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. இருங்க கலர் மாற்றிக்கிறேன். 5 தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. ஆனால் நமக்கு ஆன்சர் தெரியும், அதோட ஆன்சர் வந்து யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வேணும். அப்போது நம்ம இந்த நியூரல் நெட்டுக்கு நாப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நாப்ஸ்னால் நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் நாப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏய் கூகுள் கலாய்க்குது. இப்போது இந்த மிக்சர் ஆர் இந்த நாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இண்டிவிஜுவலாக இதில் நீங்கள் நிறைய இதை திருகுனீங்க அப்படின்னா ஒன்னொன்னுத்த திருகுனா ஒன்று மாறும். இப்போ இது எடுத்துக்கோங்களேன். இதை நான் கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு நாபை நீங்கள் திருப்பினீங்கன்னா ஒரு இது வரும். ஸோ நீங்கள் அந்த நாபு மாதிரி இருக்கிறத இப்படி திருவுன்னு திருவுவீங்க. இதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் தான் வெயிட்ஸ் அப்படின்னு ஒன்றுத்தை டிசைட் பண்ணோம். வெயிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ராபபிலிட்டி இது 1.5%, இது 2.4%, இது 5%, இது வந்து 4% அப்படின்னு வருது இல்லைங்களா? இது வந்து ஒரு நம்பர் இன்டூ வெயிட். இது ஒரு நம்பர் இன்டூ வெயிட். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயிட் ஆஃப் இந்த ஸ்பெசிஃபிக் டோக்கன் இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? இதோடது கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆக்சுவலி புது லேயர் போயிடலான்னு நினைக்கிறேன். புது லேயர் போயிடுவோம். இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம இந்த நியூரல் நெட்வொர்க்கு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு நம்ம 4 இது போட்டிருந்தோம். இது 15,329. இதோட ப்ராபபிலிட்டி வந்து 4% இருந்தது. வேறு ஏதோ ஒன்றுத்தோடது 5% இருந்தது. இதை நம்ம குறைக்கணும், இதை நம்ம ஏற்றணும். ஸோ அதை நம்ம குறைக்கணும், இதை நம்ம இருங்க நியூரல் நெட்டுன்னே போட்டுறேன். ஸோ இதை நம்ம குறைக்கணும் ஏற்றணும் அப்படின்னா இதோட வெயிட்ஸை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கு நமக்கு இங்கே நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நாப்ஸை வந்து நம்ம மாற்றி இது பண்ண போகிறோம். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்போ எல்எல்எம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 விஷயம் தான் வேணும்னு சொன்னேன். ஒன்று பேராமீட்டர்ஸ், இன்னொன்று வந்து model.c இல்லைன்னா .py அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது 2த்துல ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், 2மே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இந்த நாபை வந்து திருகி நம்ம வந்து நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 15,329 அப்படிங்கிறது இப்போ 4% இருக்கா, இதை வந்து 0.5% ஆக்கிட்டு இது இப்போ 4% இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலி மாசாக ஒரு வேலை பண்ணிட்டோம். அந்த நெக்ஸ்ட் டோக்கன் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நான் சொல்கிறது வந்து இந்த டயக்ராம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த 15,329க்கு வந்து இதை வந்து நான் ரொம்ப கச்சமுச்சான் பண்ணிட்டேன். பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோதான். ஸோ டிட் யூ நோக்கு அப்புறம் இந்த யூ வந்து வரத்துக்கான ப்ராபபிலிட்டி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். என்னது ஒயிட் ஆயிடுச்சா? இல்லையே, எழுத மாட்டேங்குது. ஓஹோ, வேறு எதுலையோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த லேயர் வரல. சரி ஓகே விட்டுருங்க. ஸோ ஓகே வெரி குட். இதில் எழுத வரும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த 15,329 அப்படிங்கிறது வந்து தான் நமக்கு நெக்ஸ்ட்டு வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த 15,329 நமக்கு வந்துருச்சு. யாப்பா இருக்கே கண்ணக்கட்டிலே. ஸோ இந்த டிட் யூ நோக்கு அப்புறம் யூ அப்படிங்கிறது வரணும், இந்த 15,329 அடுத்த சீக்வன்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் இல்லையா? நம்ம பேசுகிறது வந்து இங்கே
இந்த 15,000. அதுக்கப்புறம் 111 117க்கு நம்ம ஒரு சிம்பிள் வச்சுருப்போம் 30,000 சம்திங்னு. அதை ஒரு டைம் பண்ணணும். ஸோ இது ஒன் லாங் டெக்ஸ்ட்டுன்னு நான் சொன்னேன்ல, அந்த லாங் டெக்ஸ்ட்டை திரும்ப 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 இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கண்டினியூஸாக இந்த பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான மாடல் கிடைத்துவிடும். இதுதான் வந்து அந்த டேட்டா செட்டு பூரா அதைத்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து இப்போது 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 6 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 140 பில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க இந்த பேராமீட்டர்ஸை தான் சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. இந்த 100,000 அப்படிங்கிறது இஸ் பேசிக்கலி அதோட கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட் தான், ஏன்னா சிம்பிள்ஸை தான் அது கான்டெக்ஸ்டாக வச்சுக்கும். ஸோ இந்த 100K அப்படிங்கிறது தான் 100K தான் கான்டெக்ஸ்டா? இல்லை 1024 இல்லை அது வேற. நான் தப்பு பண்ணிட்டேன் 100K சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸ் வந்து நான் கரெக்டாக தான் சொன்னேன். இந்த 7 பில்லியன் 6 பில்லியன் இல்லை 120 மில்லியன் அதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ். சப்பா, இப்போ அடுத்து நம்ம நியூரல் நெட்வொர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு புரியுது கைஸ். இது ஒரு மாதிரி ட்ரையான சப்ஜெக்ட் தான். நானும் எவ்வளோ நேரம் தான் பேசுறது, எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அது சூஸ் பண்ணுறது வந்து அந்த பெரிய இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க அந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு சூஸ் பண்ணுறத அவங்க வந்து ஒரு விதமாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 68 ஐயோ அந்த சீக்வன்ஸ் வர மாதிரி போயிட்டேன். 68 105 100 32 68 105 100 நமக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து 32. ஓகேங்களா? இந்த 68 105 100 இந்த அது திரும்பலாம் எழுத முடியாது. சரி ஓகே எழுதுறோம். டிட் யூ நோ? ஓகேங்களா? இதை வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் போடுறோம் இல்லைங்களா? ஸோ இவங்க இந்த இன்புட் எடுக்கிறாங்கல்ல, இது ஆர்பிட்ரரியாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் விண்டோ. அந்த விண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 68லேருந்து அவங்க இந்த 45 வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விண்டோ. ஸோ இங்கேருந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி இது வரைக்கும் வராங்க அப்படின்னா 32 121 ரிப்பீட்டிங் சொன்னோம்ல. ஸோ இது 1 2 3 இந்த 32 121க்கு நம்ம 15,000 போட்டோம். யூனிக் சிம்பிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து விண்டோ சைஸ் ஆஃப் எதுக்கு நமக்கு அம்பு நம்ம இப்படி போயிடும். இது வந்து விண்டோ சைஸ் ஆஃப் 3. ஸோ இந்த விண்டோ சைஸ் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க. இந்த விண்டோ சைஸும் ஏன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கம்ஸ் பேக் டு கம்ப்யூட்டேஷன் பணம். ஏன்னா இதெல்லாம் பிளெயின்லி கேபிட்டலிஸ்ட் பண்ணுறது, அதனால் எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் சே 4,000 டோக்கன்ஸ் இல்லைனா 8,000 டோக்கன்ஸ் இல்லைனா 16,000 டோக்கன்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நான் போய் பார்த்தது கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு 8,000 டோக்கன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து இதில் இது ஒன்றா இந்த மாதிரி 8,000 இதை ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ எடுத்துருவாங்க. அந்த விண்டோவை எடுத்து இந்த நியூரல் நெட்வொர்க்குள்ளே இது இன்னும் போயிட்டே இருக்கும். இந்த நியூரல் நெட்வொர்க்குள்ளே போட்டு அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒன்றா அசைன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு கீழே வந்து பேராமீட்டர்ஸ் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. அண்ட் இது ஒன்னொன்னுத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நியூரல் நெட் வந்து அடுத்த 8,000 ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம் பேட்ச் ப்ராசஸிங்னா ஃபஸ்ட்டு 8,000 அதுக்கப்புறம் அடுத்த 8,000 அப்படின்னு பேட்சாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இது வந்து ஸ்டேஜ் 1 இல்லையா? இருங்க உங்களுக்கு ஸ்டேஜ் 1 முதல்ல என்னன்னு காட்டுறேன். இது வந்து இந்த ஸ்டேஜ் 1 இதில் வந்து நம்ம இந்த கெட் ஜிபியூஸ் பே அண்ட் வெயிட் ஃபார் 10 to 20 டேஸ் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த 12 to 20 டேஸ் சொல்லியிருக்கோம்ல. இந்த 12 to 20 டேஸ் சொல்றதுக்கான ரீசன் பேசிக்கலி 12 to 20 டேஸ் சொன்னதுக்கான ரீசன் பேசிக்கலி இந்த 8K நம்ம வந்து விண்டோ அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த 8K விண்டோ வந்து நியூரல் நெட்வொர்க்கோட விண்டோ. அது நான் விண்டோனா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்கோட விண்டோ 8K வந்து
கண்டினியூஸாக பேட்சாக 8000 எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது 8 பில்லியன் வேணாம், 120 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிவைடட் பை 8000, அவ்வளோ டைம் எடுக்கும் இந்த பேஸ் மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது 120 மில்லியன் இந்த 8000 எவ்வளோ டைமில் பண்ணுதோ அது அந்த அந்த என்ன டைமில் பண்ணுதோ அது டிவைடட் பை அந்த மொத்தமாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் பேரல் ப்ராசஸிங்கும் இருக்குது, பட் நம்ம ரொம்ப உள்ளே போக தேவையில்ல. பேட்ச் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 8K முடிஞ்சிச்சா, ஓகே நெக்ஸ்ட் 8K, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 8K அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து பேட்ச். பேரலல் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது 8K நடக்குதா, 1 2 3 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா இது வந்து மெமரி பேஸ்டு, இந்த பேரலல் ப்ராசஸிங்க்கு மெமரி வேணும் நிறைய. ஸோ அட் அ டைம் இவ்வளோ இது ப்ராசஸ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 8K உள்ளே புகுந்துரும், இங்கே அடுத்த 8K இங்கே உள்ளே புகுந்துரும், அடுத்த 8K உள்ளே புகுந்துரும். அந்த மாதிரி மெமரி பேஸ் பண்ணி பண்ணுவாங்க பேரலாக. இது பண்ணுறனால இப்போ பேசிக்கலி இது வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து 1 இயர் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மொத்தமாக வந்து 25 டேஸில் முடிச்சுருவாங்க அவங்க. அண்ட் இது செலவாகும்னு நான் சொன்னது நீங்கள் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு கருத்து கணிப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முன்னாடி நீங்கள் வந்து இதை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் கிட்ட ஆயிருக்கும் ஆர் 500,000 ஆயிருக்கும் மினிமம். ஸோ இப்போ நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாகவே 1 GPU 2 GPUவில் பண்ணிடலாம். ஏன்னா கம்ப்யூட்டிங் பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. H100 GPUன்னு நினைக்கிறேன் NVIDIAவில். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு $600 கிட்ட செலவாகும். நீங்கள் வந்து உங்களோட ஓன் மாடலை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பேஸ் மாடல் கிடையாது, நான் திரும்ப சொல்கிறேன். பேஸ் மாடல் காஸ்ட்லி ஆகும். ஃபைன் டியூன் பண்ணி அசிஸ்டன்ட் மாடல் நமக்கு ஈஸியாக வந்துடும். அந்த ஃபைன் டியூனிங் பண்ணி அசிஸ்டன்ட் மாடல் வர்றது முன்னாடி நமக்கு நிறைய காஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து கம்ப்யூட்டேஷனல் பவர் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ பேசிக்கலி NVIDIAவில் எல்லாரும் போய் காசை கொட்டுன்னு கொட்டி ஏஐயில் கொட்டுன்னு கொட்டுறதுக்கு இந்த கம்ப்யூட்டேஷனலில் ஏதாச்சும் ஒரு பிரேக் த்ரூ வந்துடுச்சு அப்படின்னா ஏஐ வந்து செம சீப் ஆகிடும். அப்படின்னா நான் நிறைய சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட பேசிக் திங்கிங். ஐயோ இல்லை இவ்வளோ இருக்கா, சரி ஓகே. நியூரல் நெட்வொர்க்கோட இன்டர்னல்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நியூரல் நெட்வொர்க். நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்லி இது வந்து நானோ ஜிபிடியோடது. ஸோ இதோட பேராமீட்டர்ஸ் வந்து 85,584. அந்த நாபு சொன்னேன் இல்லையா, அந்த நாப் வந்து வெயிட்ஸ் அசைன் பண்ணோம். அது வந்து 85,584. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது நான் மொத்தமாக ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகும், ஏன்னா நான் ஸ்ட்ரீம் பண்ணுறனால இன்னும் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ இதுதான் அந்த இன்புட் டோக்கன். அந்த இன்புட் டோக்கன் விண்டோ அந்த 8000 ஃபஸ்ட்டு 8000 இங்கே உள்ளே வரும். அதுக்கப்புறம் இதை வந்து லேயராக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இன்புட் டோக்கன் உள்ளே வருது. ஃபஸ்ட்டு டோக்கன் எம்பெடிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் போய் உங்களை போர் அடிக்க விரும்பலை. இது வந்து நீங்கள் ஒன்னொன்னும் ஒரு நியூரான் மாதிரி நினச்சிக்கோங்க. நான் அந்த 01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரான் சொன்னேன்ல, அந்த நியூரான் மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இது என்னன்னு காட்டுதுன்னா இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது பேசிக்கலி என்ன பண்ணுன்னா ஒரு டோக்கனுக்கும் இன்னொரு டோக்கனுக்கும் இருக்கிற ப்ராபபிலிஸ்டிக் ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது தான் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஜிபிடி அப்படிங்கிறது ஜெனரேட்டிவ் ப்ராபபிலிஸ்டிக் டிரான்ஸ்ஃபார்மர்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப நேரம் பேசி இப்படி என் வாய்ஸ் அவன் வாய்ஸ் மாதிரி அடிச்சிடாங்கிற மாதிரி. ஜிபிடி ஃபுல் ஃபார்ம் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர். ஐயப்பா இப்போ நம்ம அந்த ஜெனரேட்டிவ் இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு பார்த்தாச்சு, ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. அந்த ப்ரீ ட்ரைனிங்கை டிரான்ஸ்ஃபார்மருக்கு பண்ணோம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர். இதுக்கு ஓப்பன்ஏஐயோட ஒரு நல்ல பேப்பரே இருக்குது, நீங்கள் அதை கூட வந்து பார்க்குறதுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இதோட மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அந்த இன்புட் மாடல் உள்ளே வந்துட்டு
இது ஒன்னொன்றுத்துக்கும் லேயர் இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே ஹவர் கூட பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதோட லிங்க்கும் வந்து நான் கீழே அனுப்புகிறேன். இதில் மொத்த சாப்டர்ஸும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் மொத்தத்தையும் அது பாஸ் பண்ணி இங்கே வந்து அதோட அவுட்புட் வந்து இந்த நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அது இருக்கிற எல்லா சிம்பிள்ஸுக்கும் அது வந்து ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணும், வெயிட்ஸ் வச்சு ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணும் அப்படின்ட்டு. அது கூட உங்களுக்கு நான் காட்டலாமே. இங்கே இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, இது எல்லாமே அது டோக்கனைஸ் பண்ணிடுச்சு. த சர்ஜன் இஸ் த பாய்ஸ் ஃபாதருக்கு மேலே அவங்க ஹவர் பண்ணும்போது பாருங்க, அந்த டோக்கன் 7128ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 6691 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 2748ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 435 அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. ஆனால் இந்த ஃபாதர் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் 93.5%. இந்த 93.95%. அதுக்கப்புறம் மதருக்கு வந்து 3.32%. அதாவது அதுக்கு ஆன்சர் தெரியாது, அது ப்ராபபிலிட்டியில் குத்து மதிப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ப்ராபபிலிட்டி வெயிட்ஸை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் பேராமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மாடலோட ரீசனிங் கெப்பாசிட்டி அண்ட் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கு அது மெமரியில் அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது, உங்களால் கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியுதா, இல்லை ஒரு பேராகிராஃப் ஞாபகம் வச்சுக்க முடியுதா, இல்லைனா ஒரு ஆர்டிக்கிள் ஞாபகம் வச்சுக்க முடியுதா, இல்லை ஒரு புக்கே ஞாபகம் வச்சுக்க முடியுதா அப்படிங்கிறதான் கான்டெக்ஸ்ட் லென்த். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட் லென்த் அப்படிங்கிறது ஒன்னொன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும். டிப்பிக்கலி ஐ ஹவ் சீன் 100,000 கிட்ட ஒன்று பார்த்துருக்கேன். கான்டெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அது போக போக நான் உங்களுக்கு இந்த டீப் டைவ் எடுக்கும்போது படித்து இது பண்ணுறது. இது வந்து ப்ரீ ட்ரைனிங் பற்றி. ஸோ நம்ம கான்டெக்ஸ்ட் லென்த்தை பற்றி நம்ம வரி பண்ண வேணாம். ஸோ இந்த டாய்ஸ் இந்த நானோ ஜிபிடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்னது. இதோட நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து நான் மேலேயே காட்டியிருப்பேன். 85,000 சம்திங் பேராமீட்டர்ஸ் தான் இருக்கும் அதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ GPT-3 ரிலீஸ் ஆச்சு, பேட்டாவில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது இந்த நானோ ஜிபிடி கம்பேர் பண்ணாயும் இதுதான் நானோ GPT-3 பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஸோ லைக் இதுதான் ஸ்கேல் ஆஃப் அந்த நியூரல் நெட்வொர்க் பிஹைண்ட் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் இது நம்ம யூஸிங் வந்து இதுதான். GPT-3 இந்த சைஸில் இருக்குன்னா GPT-5 எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து இங்கே எலிப்புழுக்க மாதிரி இருக்குது. இந்த நானோ ஜிபிடி வந்து GPT-3 கம்பேர் பண்ணால் எலிப்புழுக்க மாதிரி இருக்குது. நான் இது ஜூம் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருங்க, ஐயோ இது வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ இந்த GPT-4 வந்து இவ்வளோ லேயர்ஸ் அண்ட் இவ்வளோ நியூரான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த இது. ஸோ இப்போ நான் நானோ ஜிபிடி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அந்த எம்பெடிங் லேயர் இருக்குது, அது அந்த டோக்கன்ஸை வந்து வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் அந்த எம்பெடிங் லேயர். அதுக்கப்புறமா அது வந்து அட்டென்ஷன் பிளாக்ஸ்க்கு போகும். இங்கே நான் இது பண்ணும்போது இருங்க காட்டலையோ, செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஜூம் பண்ணி போனது. ஓகே, செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தால் தெரியலனாலும் நீங்கள் தெரியுதுன்னு தான் சொல்லணும். எவ்வளோ நேரம் நிற்காமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் பிளாக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபோக்கஸை வந்து மொத்தத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் எம்எல்பி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுதான் நினைக்கிறேன் கீழே இருக்குது. எம்எல்பி வந்து கீழே இருக்குது. மூணு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் எம்எல்பி. கீழே போனால் தெரியும், ஆனால் அது வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. சரிப்பா. எம்எல்பி இதுதான். இது வந்து நான் லீனியராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் பேசிக்லி எல்லாமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இந்த வெக்டார் பேஸ் பண்ணி டீல் பண்ணுறது. அது எல்லாம் பக்காவாக பண்ணுறது ஜிபியூ. ஏன் ஜிபியூ பக்காவாக பண்ணோம் அப்படின்னா, ஜிபியூஸில் வந்து எல்லாமே 2 dimensional ஆர் 3 dimensional கேம்ஸ். ஜிபியூ நிறைய இருக்குது, VRAM நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் 3D கேம்ஸ்லாம் இன்னும் நல்லா பயங்கர கிளாரிட்டியோடு நீங்கள் விளாட்லாம். அதுவும் சிமிலர் ஆப்ரேஷன், சிமிலர் ஃபங்க்ஷனிங் தான்.
அது டக்குன்னு இதுக்கு சூட் ஆயிடுச்சுங்கிறனால NVIDIA ஸ்டாக் எல்லாம் எகிரிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஃபரன்ஸ் கைஸ் பேசிக்கலி நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுக்கு பேர் இன்ஃபரன்ஸ். அந்த ப்ராபபிலிட்டி வந்து எப்படி வருது அப்படிங்கிறது வந்து தான் இன்ஃபரன்ஸ். ஸோ இந்த 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 மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்டோஹாஸ்டிக் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ ஒன் போயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஆஃப் ஒன் லைன். த ஸ்டார்ஸ் விஸ்பர் சீக்ரெட்ஸ் த சன் வில் நெவர் ஹியர். இப்போ நான் அது ஏதோ ஒன்று சொல்லுது, அதை விடுங்க. இப்போ நான் வந்து இது ஸ்டொஹாஸ்டிக் அப்படின்னா என்னங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வரேன். ஸோ நான் திரும்ப அதே இதை காப்பி பண்ணி போடுறேன் அப்படின்னா அது திரும்ப ஸ்டார்ஸ் விஸ்பர் சீக்ரெட்ஸ் த சன் வில் நெவர் ஹியர் சொல்ல, டைம் ஃபோல்ஸ் ஜென்ட்லி வேர் மெமரிஸ் ரெஃப்யூஸ் டு ஃபேட்னு சொல்லுது. ஸோ ஒரே ப்ராம்ப்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டிஸை வந்து கொடுக்கும். இதுக்கு காரணம் இன்ஃபரன்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து அதை போட்டப்போ இன்ஃபரன்ஸில் அது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை பிக் பண்ணிடுச்சு. செகண்ட் டைம் போட்டப்போ செகண்ட் ஆப்ஷனை பிக் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே எடுத்திருந்தாலும் நான் அந்த லேயரில் காமிச்சேன்ல இந்த பெரிய லேயர், இந்த லேயரில் எந்த டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து குட்டி டிரான்ஸ்ஃபார்மர், அதனால் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு அதை காட்டுறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. இங்கே கடைசியில் இங்கே தான் அவுட்புட் வருது. இங்கே கடைசியில் இந்த லேயரில் எங்கே வேணால் அந்த சேஞ்ச் நடந்திருக்கலாம். அதனால் மொத்த இதையுமே அது மாற்றிடுச்சு. இதில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எதுவுமே சிமிலராக கிடையாது. இது ஷார்னு ஆரம்பிக்குது, இங்கே வந்து அஃப்கோர்ஸ்னு ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பேர் ஸ்டொஹாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று கிரேசியாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். விக்கிபீடியா இது நான் இது வரைக்கும் ட்ரையே பண்ணல. லைவில் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து அது பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து ஹலீப் மோசா யாருன்னு எனக்கு தெரியாதே. ஹரிக்கேன் மெல்லிசா, ஓ இது இருக்குமா என்னன்னே தெரியலையே. காசாவார் நோ, நம்ம சர்ச்சே பண்ணிடலாம். நம்ம வந்து எனக்கு வந்து ரக்கூன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம ரக்கூனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த ரக்கூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 27% வர்டிபிரேட்ஸ் அப்படின்னு இதை எடுத்துட்டு அப்படியே நான் ChatGPTக்குள்ளே போயிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ஏய் இருங்க இது இங்கே வரமாட்டேங்குது. நம்ம இதுக்கு தான் வந்து இது வந்து அசிஸ்டன்ட் மாடல், அதனால் ஒழுங்காக வேலை செய்யுது. இப்போ இந்த லாமா 405B பேஸ் மாடலில் வந்து நான் போயிட்டு அதையே பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஐயோ இந்த மறந்துட்டேன் கைஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பேசிக்லி என்ன வரும் அப்படின்னா, இது வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஆன் த ஃப்ளை என்னால் அது பண்ண முடியாது, ஏன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ரிவீல் ஆகிடும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் ரெக்கார்டிங் நவ். ஸோ பேசிக்லி அதோட எக்ஸாம்பிள் எப்படி வரும் அப்படின்னா, இந்த மொத்த ஆர்டிக்கிள் இருக்குல்ல, இந்த த ரக்கூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 27% வர்டிபிரேட்ஸ், த ஒரிஜினல் ஹேபிட்டன்ஸ் ஆஃப் ரக்கூன் ஆர் டெசிடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ஆர்டிக்கிள் அப்படியே கக்கும். பேஸ் மாடலால் அவ்வளோதான் பண்ண முடியும். இதுலேயே நம்ம அசிஸ்டன்ட் மாடல் அப்படிங்கிறது இது வந்து லைக் நமக்கு ஃபீட்பேக் சொல்லுது பாருங்க, அண்ட் ஃபன் ஃபேக்ட் சொல்லுது, அண்ட் அதுக்கு நான் சம்மரி சொல்லட்டா அப்படின்னு அது கேட்குது. இது வந்து ஃபைன் டியூன் பண்ணப்பட்ட மாடல். ஒரு பேஸ் மாடல் கிட்ட போயிட்டு நீங்கள் அதை அப்படியே இதை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது இந்த ரக்கூன் பற்றின பேராகிராஃபை அது அப்படியே அந்த ரக்கூனோட அந்த விக்கிபீடியா ஆர்டிக்கிளை அப்படியே பார்த்து அப்படியே வந்து மகப்படிச்சு ஸ்பிட் பண்ணுற மாதிரி அது பண்ணும். ஸோ இது வந்து ரீகர்ஜிடேட் அப்படிங்கிறது, அதான் மகப் அண்ட் வாமிட் வந்து பக்காவாக பண்ணோம். அண்ட் இட் ட்ரீம்ஸ் இன் இன்டர்நெட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நான் இது பேசிகிட்டே இருக்கும்போது ரக்கூன் மாதிரியே வந்து நான் ராக்கெட் ரக்கூனுக்கு கூட விக்கிபீடியா ஆர்டிக்கல் இருக்கும். நான் சும்மா சம்மந்தமே இல்லாமல் எலிகூன் அப்படின்னு சொல்லிட்டும் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எலிகூன் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு அனிமல் இருக்குங்கிற மாதிரி அதுவே ஒரு ஆர்டிக்கிளை வந்து கிரியேட் பண்ணோம். தெர் இஸ் நோ அனிமல் லைக் எலிகூன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாது. ஸோ
அது வந்து அந்த டோக்கனில் அடுத்த கண்டினியூவேஷன் என்னவோ, அந்த இன்ஃபரன்ஸ் என்னவோ, அது பேஸ் பண்ணி அது அந்த நியூரல் நெட்வொர்க் வச்சு கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த பேஸ் மாடல் வரல. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே நான் உங்களுக்கு இங்கே எழுதியே காட்டிடுறேன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு மாடல் அந்த பேஸ் மாடல் கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த பேஸ் மாடல் கிட்ட ஐ வாண்ட் த டாப் 10 லேண்ட்மார்க்ஸ் இன் பாரிஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஸ் மாடல் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓகே ஹியர் வி கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபில் டவர் அது இதுன்னு கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வரும். பாரிஸில் 10 லேண்ட்மார்க்ஸ் மேலே இல்லை அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் லீனிங் டவர் ஆஃப் பீஸா அப்படின்னு சொல்லிடும் அது. ஸோ அந்த பேஸ் மாடல் வந்து பண்ணுறதே அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். பேஸ் மாடல் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த விக்கிபீடியா எக்ஸாம்பிள் ஒன்று, அதை பற்றி ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் அந்த சம்மந்தமே இல்லாமல் அந்த 2027 இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து தெரியாது. அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து இந்த அப்டைன் பேஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த டவுன்லோட் இன்டர்நெட்லேருந்து அப்டைன் பேஸ் மாடலுக்கு. இந்த பேஸ் மாடல் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுறீங்கல்ல, இதில் அந்த இன்டர்நெட்டோட ட்ரைனிங் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா க்ரியேட் ஆனது எதுவுமே இருக்காது. ஸோ எவ்ரி பேஸ் மாடல் ஹேஸ் சம்திங் கால்ட் ஆஸ் நாலேஜ் கட் ஆஃப். நாலேஜ் கட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேஸ் மாடலுக்கு நான் பேசிக்லி 2027 யாருன்னு கேட்டால் அது ஃபியூச்சர். ஓகே, இப்போ நான் ChatGPT 4 கிட்ட போயிட்டு வெப் சர்ச் எதுவுமே கொடுக்காம 2024 யூஎஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து பேரை வந்து சொல்லாது. ஏன்னா அதோட நாலேஜ் கட் ஆஃப் 2022 நின்றுச்சு. அக்டோபர் 2022 நினைக்கிறேன் அதோட நாலேஜ் கட் ஆஃப். ஸோ நாலேஜ் கட் ஆஃப் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் தட் யூ ஷுட் நோ. அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம சர்க்கமெண்ட் பண்ணணும். சர்க்கமெண்ட்னா இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அது வந்து பேசிக்லி இந்த டோக்கன் வருது அப்படின்னா இந்த டோக்கன் வந்துட்டே இருந்துட்டு அடுத்து என்ன அந்த சீக்வன்ஸில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, அதுதான் இன்ஃபரன்ஸ். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா அது என்ன பேட்டர்ன் அது வந்து ஃபாலோ பண்ணணுமோ அந்த பேட்டர்னை நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான். மாம் அப்படிங்கிறதுக்கு மாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேட் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரதர் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே கொஷின் மார்க் போட்டு நான் வந்து ChatGPT கிட்ட நான் அனுப்பிட்டேன் இந்த மெசேஜை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ChatGPTயில் நான் அந்த பேஸ் மாடல் அந்த லாமா 405B என்ன சைன்இன் பண்ணணுன்னு உயிரை வாங்கிச்சே, அதுதான் அந்த லாமா மாடல்கிட்ட போய் நான் கேட்டேன் அப்படின்னா பிரதருக்கு அழகா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். ஆனால் இதுக்கப்புறமா இட் வில் ஸ்டார்ட் ட்ரீமிங் ஆர் ஹலுசினேட்டிங். ஸோ இங்கே அது என்ன பண்ணோம் அப்படின்னா டீச்சர் அப்படின்னு போட்டுட்டு இங்கே தங்கச்சின்னு சும்மா நான் அதை அப்படி சொல்லாது, நான் அது தமிழில் ட்ரெயின் கூட இருக்காது, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லிடும். உங்களுக்கு தேவை பிரதர்னா என்னங்கிறது, அது பிரதர்னா தம்பி அப்படிங்கிறத கொடுத்துரும். அதுக்கப்புறம் தேவையான இது வந்து இப்போது பிரதர் தம்பி அப்படின்னு உங்களுக்கு வேணும், இதுக்கப்புறம் அது நிறைய கொடுக்கும், அது உங்களுக்கு தேவையில்லை. இதை தான் வந்து ஃபைன் டியூன் பண்ணி தூக்குவாங்க. நீ பிரதர் தம்பி சொன்னால் போதும், இது வந்து தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஃபைன் டியூனிங். ஸோ இந்த மாடல் அவுட்புட் டிரான்ஸ்லேஷன் வந்து இதுக்கு பேர் இன் கான்டெக்ஸ்ட் லேர்னிங். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து அந்த மாடலோட கான்டெக்ஸ்ட். நீங்கள் கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு பிரதர்னா என்னன்னு கேட்கும்போது அது கரெக்டாக பிரதர் தம்பி அப்படின்னு சொல்லிடும். நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம பிரதர் கொஷின் மார்க் போட்டிங்க அப்படின்னா அது ஆன்சர் சொல்லாது. இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டியிருக்கணும்னா நெக்ஸ்ட்டு டீப் டைவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த செகண்ட் இது வந்து இந்த ஃபைன் டியூனிங் சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, அது வந்து இப்போ உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன்ல, அதே இதை ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹியூமன் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு அசிஸ்டண்ட் என்ன மாதிரி மாடல் ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவீங்க. சே ஒய் இஸ் த ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் கேட்குறான், அசிஸ்டண்ட் வந்து பதில் சொல்லுது.
ஒய் இஸ் த ஸ்கை, ஒய் இஸ் த ஸ்கை, ஸ்கைலே எதுக்கு சுற்றின்னு இருக்கோம், ஒய் ஏன் ஏர்த் வந்து கோல்ட் ஆகலை அப்படின்னா அசிஸ்டண்ட் வந்து சொல்லிடும் ஓசான் லேயர் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இட் இஸ் ட்ராப்பிங் த ஹீட் அப்படின்னு சொல்லிடும். அண்ட் இங்கே வந்து ஹியூமனில் வந்து திரும்ப போட்டுட்டு நீங்கள் ஒய் இஸ் த சி ப்ளூ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அசிஸ்டண்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, அசிஸ்டண்ட் கொஸ்டின் மார்க் அப்படின்னு போட்டிங்கன்னா அது கண்டினியூ பண்ணும். அசிஸ்டண்ட் த சி இஸ் ப்ளூ பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்சர் சொல்லும். அதுக்கப்புறம் அதுவே ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஸ்டார்ட் பண்ணி அதுவே அசிஸ்டண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ பேசிக்கலி அந்த டிரான்ஸ்லேஷனில் நான் என்ன சொன்னேனோ த சேம் இது தான் ஆகும். பட் இதுக்கு பேர் வந்து சூடோ அசிஸ்டண்ட் பை ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சரிங். இது பண்ணுறாங்கல்ல, இது தாங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், வேறு எதுவுமே இல்லைங்க. இது வந்து இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் தருதுப்பா, அதை வந்து நான் இப்படி ஃபைன் டியூன் பண்ணி நான் இது இந்த மாதிரி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, பேசிக்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இவ்வளோ தான். அண்ட் கடைசியில் இதுலேருந்து நமக்கு புரியறது என்ன அப்படின்னா, ப்ரீ ட்ரைனிங் அப்படிங்கிறது மொத்தத்தையும் வந்து ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பேஸ் மாடல். நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது இந்த லேயர் 14 தானே இருக்கேன், வெரி குட். திரும்ப ரெட்டுக்கு வரும். நம்ம வந்து இப்போது இது வரைக்கும் முடிச்சிட்டோம் கைஸ். இந்த பேஸ் மாடல் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம இப்போ ப்ரீ ட்ரைனிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஃபைன் டியூனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது ப்ராபபிலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கு என்ன தெரியுதோ அது சொல்லாது, அது என்ன ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அது ப்ராபபிலிட்டி வைஸ் இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு உருட்டி விடும். அதனால் அது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லாது. நான் சொல்கிறது பேஸ் மாடல்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற ChatGPT மாடல்ஸ் கிடையாது. அண்ட் அது எல்லாமே கம்ப்ரெஸ்டாக இருக்கும், ஸ்டோர் பண்ணி இருக்காது. அண்ட் அது எல்லாமே ஹலுசினேட் பண்ணி ட்ரீம் பண்ணி அந்த கம்ப்ரெஷன் பண்ணியிருக்கீங்கள, ஸோ அதில் ஒரு லாஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஹலுசினேட் பண்ணி தான் அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ப்ரீ ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங். என்ன கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் எவன்டா உட்காந்து யோசிச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, மொத்த இன்டர்நெட்டையும் எடுத்து நம்ம வந்து இந்த ஜிகே குவிஸ் எங்கே இது மொத்த இன்டர்நெட்டையும் எடுத்து நம்ம இந்த ஜிகே குவிஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் LLM. ஓகே அப்ரசட்டீஸ், திஸ் வீடியோ ஹேஸ் பின் வெரி வெரி லாங். நிறைய இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியாமல் இருந்திருக்கலாம், எனக்கே நிறைய இடத்துல நான் என்ன சொன்னேன்னு புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராப் ஆகிற திங்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண இம்ப்ரூவ் பண்ணுவேன். இதை நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ, வெரி லாங் ஃபார்மேட் வீடியோ. இன்னும் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம். ஸோ பாய் பாய் அப்ரசட்டீஸ், ஐ எம் சைனிங் ஆஃப் வித் லவ். சியர்ஸ்.